கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இண்டோ வெஸ்டர்ன், பிங்க் பேந்தர், பீச் ஸ்டைல் அது மாதிரி நிறையா காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸ்டைலிஷோட ஒரு ரேம்ப் வாக் எல்லா பாய்ஸுமே பண்ணாங்க. எதுக்கான இந்த காஸ்டியூம்ங்கிற மாதிரியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கேர்ள்ஸ் டீமில். இப்படி போயிட்டு இருந்தது. அடுத்து இந்த வீக் எண்டோட பெஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்குறப்ப பெஸ்ட் பர்ஃபார்மராக இந்த பக்கம் கேர்ள்ஸ் சைடில் சவுண்டு சரோஜா, ஆமாம் நம்ம சௌந்தர்யா தான் இந்த பக்கம் பெஸ்ட் பர்ஃபார்மர். இந்த பக்கம் பாய்ஸ் டீமில் யாருன்னு பார்த்தா பிபி மிஸ் அருண் தான் வந்து இந்த சைடு பெஸ்ட் பர்ஃபார்மராக இந்த வாட்டி செலக்ட் ஆகியிருந்திருக்காரு. ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தா கேர்ள்ஸ் சைடில் வர்ஷினியை தான் சொன்னாங்க. எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலை, இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல, முயற்சியும் பண்ணலைங்கிற மாதிரி. இந்த பக்கம் பாய்ஸ் டீமில் பார்த்தா தீபக்கும் முத்துவும் சரியாக 4 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட இத்தனை வாரம் இருந்ததை விட இந்த வாரம் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்கள விமர்சிக்க அவங்களோட இது டவுன் ஆகுது, அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அட்வைஸ் பாய்ஸ் டீமில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இதுலேயும் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முத்து அவரை சொல்லிட்டாரு. ஸோ ஃபைனலாக முத்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் வர்ஷினி இந்த பக்கம். ஸோ வந்து பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெஸ்ட் பர்ஃபார்மரோட ஒஸ்ட் பர்ஃபார்மர் கூடவே இருக்கணும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை. ஸோ சௌந்தர்யாவோட வர்ஷினியும் அருணோட முத்துவும் சேர்ந்தே இருக்கணும், அவங்க கூடவே இருக்கணுங்கிறது தான் வந்து ஃபைனலாக சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அடுத்த அறிவிப்பு வரும் வரைங்கிற மாதிரி. ஸோ இப்போ அடுத்த அன்றாட வேலைகளை அவங்க பார்க்க போயிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.